இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, புனித மத்தியாசின் பெருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம். என்றால் கடவுளின் செயல்களை, குறிப்பாக ஆண்டவரின் பணியை செய்வதற்கு பதவியோ அங்கீகாரமோ தேவையில்லை, அவர் மீது அன்பு இருந்தால் போதும் என்ற மகத்துவமான வார்த்தைகளை தனது வாழ்க்கையிலே பதிய வைத்து இறைவன் பணி செய்த அன்பின் திருத்தூதர் என்று கூட இவரை அழைக்கலாம். இந்த திருத்தூதரின் பெருவிழா இன்று மகிழ்வோடு கொண்டாடப்படுகிறது. வார்த்தையின் வழியாக இவர் சொல்லித்தரும் பாடங்களை பயணம் செய்து கற்றுக்கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, மத்தியாஸ் என்ற சொல்லுக்கு யாவேவின் கொடை என்று பொருள். 12 ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத் இயேசுவை காட்டிக் கொடுத்ததன் காரணமாக 12 திருத்தூதர்கள் குழுமியிருந்து வெளியேறி தன் உயிரை மாய்த்து கொண்டார். அந்த குடும்பத்திலிருந்து வெளியே போய் செத்து போயிட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டின் 12 குலங்களின் அடிப்படையிலும் இயேசு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்த அடிப்படையிலும் வேறொருவரை யூதாஸின் இடத்திற்கு நியமிக்க திருத்தூதர்கள் விரும்பினார்கள். அந்த இடத்திற்கு மத்தியாஸ் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை அழகாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது முதல் வாசகம். ஆம், ஏனென்றால் இந்த முதல் வாசகம் அழகாக அவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ற மேன்மை நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. மேலும் விவிலியத்தில் மத்தியாசை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே குறிப்பு யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் வரை அவர் திருத்துதர்களோடு இருந்தார் என்பது மட்டும்தான். ஆனால் இந்த ஒரு குறிப்பு மட்டுமே மத்தியாஸ் எப்படிப்பட்டவர், அவரது உளப்பங்கு எப்படிப்பட்டது என்ற செய்தியை நமக்கு எடுத்து தருகிறது. அன்புமிக்கவர்களே, ஏனென்றால் இயேசுவால் திருத்தூதர் என்று அழைக்கப்படவில்லை என்றாலும் அவர் ஒரு திருத்தூதராகவே தனது வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு சில விவிலிய குறிப்புகள் நம்மை சிந்திக்கவும் அழைப்பு விடுக்கிறது. அழகாக எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர் லீட் வித்தவுட் டைட்டில் என்ற சிந்தனை புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்கிறார். என்னவென்றால், பதவி இல்லாமல் வழிநடத்துவது என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு நபர் வழிநடத்தும் தன்மையுள்ள தலைமை பண்புள்ளவராக இருப்பதற்கு பதவி என்பது அவசியம் இல்லை. பதவி என்ற ஒன்று இல்லாமலே ஒரு நபர் பொறுப்புணர்வோடு வாழும்போது அவர் தலைமை பண்பு கொண்டவராக இருக்கிறார். அவரது பொறுப்புணர்வு மிக்க வாழ்வும் அணுகுமுறையும் பலருக்கு முன்மாதிரியாக அவர்களது வாழ்வை செம்மைப்படுத்த உதவக்கூடியவனவாக இருக்கின்றன. மத்தியாசிடம் இந்த வகை பண்பு தான் பார்க்கப்படுகிறோம். இயேசு 12 திருத்தூதர் என்று அழைத்தது நிச்சயம் பணி சார்ந்து என்றாலும் இன்னொரு வகையில் பார்க்கும்போது அது இயேசுவால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். தனது வல்லமையும் பிணித்திருக்கும் அதிகாரத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டது இந்த அங்கீகாரத்தின் வெளிப்பாடு தான். மத்தியாவுக்கு இப்படிப்பட்ட அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்றாலும் அவர் திருத்தூதராக தன்னுடைய வாழ்வை அமைத்திருந்தார் என்பதையே விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. மேன்மை மிக்கவர்களே, ஆகவே தான் புனித மத்தியாஸ் நமக்கு விடுக்கின்ற சவால் ஆழமாக இருக்கிறது. அங்கீகாரத்தையும் பதவியையும் எதிர்பாராமல் இயேசுவின் மீது அன்பு கொண்டு பொறுப்புணர்வுடன் நம் வாழ்வையும் நம் பணிகளையும் அமைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். பங்கு தளங்களில் எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டால் நான் இப்படி செய்வேன், அந்த பதவி கொடுக்கப்பட்டால் அப்படி செய்வேன் என்று பேசுபவர்கள் உண்டு. பதவி என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட முடியாது என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழுகின்ற இடங்களில் நமது கிறிஸ்துவ வாழ்வை மிக பொறுப்புணர்வுடனும் இயேசுவின் மீது மாறா அன்புடன் செயல்படுகிற பொழுது அனைவரும் உயர்த்தப்படுகிறோம் என்று அவரது திருவிழா நமக்கு மேன்மையாக சொல்லித்தரப்படுகிறது. அதனால்தான் ஒரு நிறுவன அதிகாரியிடம் சென்று செய்தித்தாள நபர்கள் கேட்கிறார், நீங்க இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறீர்கள், இதற்கு காரணம் உங்களது உழைப்பு, நீங்க உண்மையிலே திறமசாலி, பயங்கரமான ஆள் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அந்த மனிதர் அழகாக சொல்லுகிறார், என் ஒருவனின் சத்தம் கொண்டு எதையும் என்னால் உருவாக்க முடிவதில்லை, மாறாக நான் உழைக்கின்ற மேன்மை வைத்தும் என்னோடு உடன் பணியாளர்களாக உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பை கொடுத்தே நான் உயர்வடைந்திருக்கிறேன். எனவே வெறும் ஒற்றை கையில் ஓசை எழுப்பப்படுவதில்லை, ஒன்று சேர்வதன் வழியாக அனைத்து பொறுப்பில் தான் இருக்கிறது, பதவியில் தான் இருக்கிறது என்ற எண்ணம் அகற்றப்பட்டு உழைப்பில் சிறு தன்மையில் அமைகிறது என்பதை அவர் சொல்லித் தருகிறார். ஆகவே
அன்புணர்வோடு நாம் பிறரை நோக்குகிற பொழுது வாழ்வில் உயர்ந்த பதவியை வகிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பதவியும் அங்கீகாரமும் அதிகாரமும் தவிர்க்கப்பட முடியாதவை என்பதையும் அவை எல்லோருக்கும் கொடுக்கப்பட முடியாது என்பதையும் புரிந்து கொண்டு நாம் வாழும் சூழ்நிலையில் மிகுந்த பொறுப்புணர்வோடும் அன்போடும் விடாமுயற்சியோடும் செயல்படுவதற்கான அழைப்பையே மத்தியாஸ் நமக்கு முன்பாக வைக்கிறார். எனவே அவர் வாழ்க்கையிலே கையில் திருவுளியத்தையும் கோடாரையும் ஏந்தியவராக நன்மைகளை செய்து யாவேவின் கொடை என்ற வல்லமை பெற்ற மனிதராக அவர் இருந்திருக்கிறார். அதே போல நற்செய்தி படிப்பினைகளை வாழ்வாக்க முயற்சி செய்து நாமும் பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் ஆசைப்படாமல் எளிமை வாழ்வில் இருப்பதில் நிறைவு கொண்டு ஒவ்வொருவருமே தங்கள் செயல்களில் சிறந்தவர்களாக நன்மைகளை வித்திடுபவர்களாக வாழுகிற பொழுது அவர்கள் உதவி முழுமையாக பிறருக்கு சென்றடைகிறது. அவர்களும் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் மேன்மையை இத்திருவிழா நமக்கு உணர்த்துகிறது. அதை அறிந்து செயல்படுவோம். ஆசீர்வாத நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்விலே நாங்கள் பதவிகளையும் பட்டங்களையும் தேடி அலையாமல் எங்கள் செயல்களின் நன்மைகளை வித்திட்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.